இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மோட்டோ எச் 50 ஃபியூஷனுங்கிற ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே 16 அன்றைக்கி லான்ச் ஆக போகுது. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸிங் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா மோட்டோ எச் 50 ப்ரோ ஃபோனை வந்து பார்த்துருப்பீங்க. அந்த 32, 33 அந்த ப்ரைஸிங்கில் வந்து லான்ச் ஆகிருந்துச்சு. ஸோ ரியலாகவே ஒரு நல்ல ஃபோன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 32,000 இருக்கும். ஸோ இந்த ஃபோன் எங்கே ப்ரைஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 20 to 25 இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஏன்னா மோட்டோ எச் இந்த ஃபியூஷன் சீரிஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கடைசியாக நம்ம பார்த்தது வந்து எச் 20 ஃபியூஷன் தான். ஸோ அது 22,000க்கு லான்ச் ஆகிருந்துச்சு. அண்ட் 20,000 வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எச் 30 ஃபியூஷன் 40 ஃபியூஷன் அதெல்லாம் வர கிடையாது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு லான்ச் பண்ணாலும் நல்ல ப்ரைஸிங் வந்து அக்ரெசிவாக பண்ணாங்கன்னு நினைக்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ கிட்ட இந்த 20 to 25 செக்மெண்ட்டில் வந்து பழைய ஃபோன்ஸ் தான் இருக்குது. புதுசாக காம்பேட் பண்ணுற அளவுக்கு எந்த ஃபோன்ஸ் லான்ச் ஆகலை. அந்த வகையில் பார்க்கும்போது இது நல்ல ஒரு ப்ரைஸிங் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 23 ப்ரைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இந்த 25 லான்ச் பண்ணிட்டு 23 பேங்க் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ப்ரைஸிங் பண்ணலாம். இப்போ நம்ம டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக மோட்டோ பண்ணுறது தான். இப்போ வர எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிம்மாக தான் இருக்குது. பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட் ஃபினிஷில் இருக்க ஒரு வீகன் லெதர் வேரியன்ட் மாதிரி தான் இருக்குது. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. ஒன்று டார்க் ப்ளூ, இன்னும் லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க். ஸோ இந்த 3 கலர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சைட்ஸ் பார்க்க மெட்டல் ஃப்ரேம் மாதிரி தான் இருக்குது. பட் பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெதர் பேக் மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.7 inch கொண்ட டிஸ்பிளே வந்து இருக்க போது. இது OLED டிஸ்பிளே தான். 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1600 nits வரைக்கும் போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து கர்னிங் கோரில்லா கிளாஸ் 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் முக்கியமான விஷயம் ப்ராசஸர் Snapdragon 7S Gen 2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு. ஏன்னா இந்த இடத்துல நிறையா ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீடியாடெக் ப்ராசஸர் வச்ச ஃபோனே தான் இருக்குது. Snapdragon ப்ராசஸர் கொண்ட ஃபோன் வந்து அதிகமாக பார்க்க முடியல நம்மளால். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 வரப்போகுது. இதுக்கு 3+4 years ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்போன்னு மோட்டோன்னு சொல்கிறாங்க. 3 yearsக்கான Android அப்டேட், 4 yearsக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இதுக்கு வரும். இப்போ கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உருப்படியான 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 50 மெகாபிக்சலுக்கான சோனி லைட்டா சென்சார் அண்ட் இதில் வந்து OISம் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சாரும் இருக்குது இதில். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே 4K சப்போர்ட் வந்து கொடுப்பாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 4K 30 fps சப்போர்ட்டாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. 60 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Wi-Fi 6 இருக்குது. 15 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வரப்போகுது. அண்ட் இதோட IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இருக்குது இந்த ஃபோனில். அண்ட் நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி மோட்டோவோட அந்த கெஸ்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிசியோட கனெக்ட் பண்ணுற விஷயங்கள் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கான அப்டேட். ஸோ நீங்கள் ஏதாவது 20 to 25,000 ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல ப்ரைஸிங்க்கு நல்ல ஒரு ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நான் மே 16 அன்றைக்கி பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங் லான்ச் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.